ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பாரடைஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். 2019 வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு கேஷுவலான லைஃப் ஸ்டைலில் இருந்தோம். 2020 நம்ம லைஃப் ஸ்டைலையே புரட்டி போட்டுருச்சு. வெறும் வீடாக மட்டும் இருந்த வீடு இப்போ ஒரு ஸ்கூலாக இருக்குது, ஆஃபீஸாக இருக்குது, சில நேரங்களில் ஹாஸ்பிட்டலாக இருக்குது. இதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இந்த கஷ்டமான சூழ்நிலையில் லைஃப்பை கொஞ்சம் ஈஸியாக்கிக்கிற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே செய்ய வேண்டிய சின்ன மாற்றங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீட்டில் நிறைய முக்கியமான பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அவசரத்துக்கு தேடினா கிடைக்காத மாதிரி அங்கங்கே சதறி இருக்கும். நிறைய வீடுகளில் லேடிஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே போக மாட்டாங்க. எல்லாமே என் ஹஸ்பண்ட் பார்த்துக்குவாரு, எல்லாமே அவர் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு இந்த விஷயத்தில் தலையிடவே மாட்டாங்க. இனிமேல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லார் வீட்லேயுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் உட்காந்து இருக்கிற முக்கியமான பேப்பர்ஸை எல்லாம் தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி ஃபைல் பண்ணி வைக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரீசெண்டாக எங்கள் வீட்டில் நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இந்த மாதிரி தனித்தனியாக ஃபைல் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு டாக்குமெண்ட் வேணும், ஒரு பேப்பர் வேணும் அப்படின்னா அந்த ஃபைலை எடுத்து அதை எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க டாக்குமெண்ட்ஸை நம்ம என்னென்ன கேட்டகரியாக பிரிக்கலாம் அப்படின்னு நான் குவிக்காக சொல்லிடுறேன். இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா என்னோடது, என் ஹஸ்பண்டோடது, ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் சம்மந்தமான எல்லா டாக்குமெண்ட்ஸும், சர்டிஃபிகேட்ஸும் இதில் ஃபைல் பண்ணியிருக்கோம். பேங்க் சம்மந்தமான பாஸ்புக், செக் புக் எல்லாம் தனியாக, குழந்தைங்களுக்காக பண்ணியிருக்க சேவிங்ஸோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தனியாக, வீட்டில் இருக்க எல்லாருடைய இன்சூரன்ஸ் காப்பி தனியாக, குழந்தைங்களோட ஸ்கூல் சம்மந்தமான சர்டிஃபிகேட்ஸு, பில்லு, ரெசிப்ட் எல்லாம் தனியாக, ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸு, வீட்டில் இருக்க 2 வீலர் 4 வீலர் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸு, வீட்டுக்காக வாங்குகிற பொருளோட பில்லு, வாரண்ட்டி கார்டெல்லாம் இதில் இருக்குது. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினில் ரிப்பேர் ஆயிடுச்சு, வாரண்ட்டி பீரியட் இருக்குது அப்படின்னா செலவில்லாமல் ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதனால் அதெல்லாம் பத்திரமா எடுத்து ஒரு ஃபைலில் வைக்கிறது ரொம்பவே அவசியம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் வைக்கிற பவுச்சு. வீட்டில் இருக்க எல்லாரோடைய பாஸ்போர்ட்டும் பத்திரமா இந்த மாதிரி நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கும் இந்த டாக்குமெண்ட் ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் உங்கள் வீட்டில் செய்யுங்க. எங்கள் வீட்டில் மெயின் டோர் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கேபினெட் இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் பிளெயினாக டல்லாக இருந்தது. ரீசெண்டாக இந்த இடத்த நான் ஒரு கம்ப்ளீட் மேக் ஓவர் பண்ணினேன். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கேபினெட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த கேபினெட்டில் என் பசங்களுடைய ஸ்டோரி புக்ஸு, ஆக்டிவிட்டி புக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். கச்சாமுச்சான்னு இருந்தால் அவங்களுக்கு எடுத்து படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் தனித்தனியாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று ஹைட்டு வாரியாக அடுக்கி வச்சுருக்கிறதால நம்ம பார்த்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பாஸ்கெட்டில் என் பொண்ணோட ஆக்டிவிட்டி புக்ஸு, ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் இருக்கும். இது அவள் பண்ணின ஃபேப்ரிக் பெயிண்டிங். இது ஒரு கிட்டு மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கிது. அவுட்லைனில் அதுலேயே இருக்கும், அவங்க ஜாலியாக பெயிண்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நல்ல ஸ்டோரி புக்ஸு, ஆக்டிவிட்டி புக்ஸோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்கள் பசங்களுக்கு தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கேபினெட்டில் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கும். மேலே பேட்மிண்டன் ராக்கெட்ஸ் இருக்குது, கிட்ஸோட ஹெல்மெட்ஸு. இது என் பொண்ணோட பையனோட ஸ்கேட்டிங் ஷூஸு. இதெல்லாம் யூஸ் பண்ணியே ரொம்ப காலம் ஆகுது. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதால நாங்கள் வெளியில் விளையாடுறதுக்கெல்லாம் அனுப்புறதில்ல, வீட்டுக்குள்ளேயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த கேபினெட்டில் மேலே 4 ட்ரார் இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பும்போது தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு ட்ராவாக பார்த்துடலாம். இந்த ட்ரா பார்த்தீங்கன்னா கோவிட் ட்ரா அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்க் வச்சுருக்கேன். நம்ம பயன்படுத்துகிற துணி மாஸ்கை விட ப்ளூ மாஸ்க் பெட்டர்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் டபுள் மாஸ்க் பயன்படுத்த சொல்கிறாங்க. நம்ம இந்த மாஸ்கை தனித்தனியாக வாங்குறத விட இந்த மாதிரி பல்காக வாங்கும்போது நம்ம சீப்பான ரேட்டுக்கு வாங்க முடியுது. நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன், லிங்க் கிடைச்சா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த இடத்துல டிஸ்போசபிள் க்ளவுஸ் வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி இதுவும் பல்காக வாங்கி வச்சுருக்கேன். இந்த இடத்துல சானிடைசர் பாட்டில்ஸ் வச்சுருக்கேன். இது
வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு N95 மாஸ்க்கு. ஸோ இது எல்லாமே கதவுக்கு பக்கத்தில் இருக்கிறதால வெளியில் போகும்போது நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு போக முடியுது. அடுத்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா வெளியில் கிளம்பியில் கொடை தேவைப்படும், அதுக்காக கொடை வச்சுருக்கேன். கொஞ்சம் காயின்ஸ் இருக்குது. இந்த பவுச்சில் எப்பயும் கொஞ்சம் கேஷ் வச்சுருப்பேன். இப்போ கேஸ் சிலிண்டர் எல்லாம் டெலிவரி வருது அப்படின்னா நம்ம டக்குன்னு எடுத்து கொடுக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் பென்னும் நோட் பேடும் வச்சுருக்கேன், ஏதாவது லிஸ்ட் எல்லாம் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த ட்ராவில் வந்து ரிமோட் கண்ட்ரோல்ஸு, அப்புறம் ஃபோன் சார்ஜர் எல்லாம் வந்து இங்கே வச்சுருப்போம். ஒரு பேக்கப் மொபைலும் இருக்குது. இங்கே வந்து அவசரத்துக்கு தேடாமல் எடுக்கிறதுக்காக ஒரு மெஷரிங் டேப்பும் குவிக் ஃபிக்ஸும் வச்சுருக்கேன். இந்த ட்ரா வந்து ஒரு ஜங்க் ட்ரா மாதிரி யூஸ் பண்ணுவோம். பூட்டு சாவி எல்லாம் இங்கே இருக்கும். வீட்டுக்கு வர லெட்டர்ஸு கவர்ஸ் எல்லாமும் இந்த ட்ராவில் நாங்கள் வைப்போம். எங்கள் வீட்டில் இவ்வளோ ட்ரா இல்லை, இதெல்லாம் எப்படி தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி செஸ்ட் ஆஃப் ட்ராஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது உட்டன்லேயும் இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. பிளாஸ்டிக்கில் இருக்கிறது 1000 ரூபாயிலிருந்தே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நல்ல ஸ்டர்டியாக இருக்குது. எங்கள் வீட்டில் டாய்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. இது லிங்க் கிடைச்சா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போல்லாம் நம்ம வீடுகளில் ஹாலில் வந்து அங்கங்கே மாஸ்கெல்லாம் தொங்க விட்டு ஒரு மாஸ்க்கு கடை மாதிரியே இருக்குது பார்த்தா. எங்கள் வீட்டில் இந்த மெடல் ஸ்டாண்டை வந்து மாஸ்க் ஸ்டாண்டாகவே நாங்கள் மாற்றி வச்சுருந்தோம். வெளியில் போயிட்டு வந்து அப்படியே ஜாலியாக இங்கே வந்து மாஸ்க் மாட்டி விட்டுருவோம். பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் ஒரு ஐடியா பண்ணி மறைவாக இருக்கிற மாதிரி ஒரு மாஸ்க் ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணேன். எங்கள் டிவி ஸ்டாண்டில் இந்த ஓரத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கும், அது டக்குன்னு பார்த்தா தெரியாது. அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டீல் ஹுக்ஸ் வந்து நான் ஒட்ட வச்சுட்டேன். இந்த ஸ்டீல் ஹுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லாவே வெயிட்டு தாங்கும். இது பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் இருக்கும். இது நம்ம எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான இடத்துல நம்ம அழுத்தி ஒட்டிக்கலாம். ஒரு 30 செகண்ட் அழுத்தி பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துட்டேன். அவங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து ஒட்டி கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நாங்கள் மாஸ்கெல்லாம் ஹேங் பண்ணிக்கிறோம். ஸோ ஹால் வந்து அங்கங்கே மாஸ்க் தொங்கிட்டு இருக்காமல் நீட்டாக இருக்குது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு ஆர்கனைசேஷன் வந்து மெடிசன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது. இப்போல்லாம் லைட்டாக உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகிற சூழ்நிலை இல்லை, போகிறது சேஃபும் கிடையாது. இது டீப் ட்ராவாக இருக்கிறதால அப்படியே ஆர்கனைஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு சின்ன சின்ன பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா களைஞ்சு போகாமல் அதே மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல குட்டீஸ்க்கு நார்மலாக தேவைப்படுற சிரப்பெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கோம். திடீர்னு வயிறு வலி காது வலிம்பாங்க, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓட முடியாது. அதனால் கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் எப்பவும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ட்ரேயில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, காய்ச்சல் ஜலதோஷத்துக்கான மருந்தெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சுருக்கோம். இதை தவிர மல்டி விட்டமின்ஸ், இம்யூனிட்டி பூஸ்டர் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஸோ அதெல்லாமும் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயின்மெண்ட்டு, தைலம் அதெல்லாம் வந்து இந்த ட்ரேயில் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்டி பாட்டுன்னு சொல்லுவாங்க. சைனஸ் தலைவலி, தலையில் நீர் கோத்துக்கிறது, அலர்ஜி அந்த மாதிரி சமயத்தில் நம்ம நேசல் பேசேஜை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல கொஞ்சம் ஃபஸ்ட் எய்டுக்கு தேவையான பேண்டைடு, காட்டன் அதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். இங்கே வந்து கிரிப் பேண்டேஜு, ஒத்தடம் கொடுக்குற பேகு, எலக்ட்ரிக் ப்ரஷ், அதோட சார்ஜர் அந்த மாதிரி சில பல ஐட்டங்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து தெர்மோமீட்டர் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிக்காது, நம்ம வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகாமல் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அடுத்து இந்த ட்ரா நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போல்லாம் வீடே வந்து ஸ்கூலாகவும் ஃபங்க்ஷன் ஆகிறதால நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து அப்பப்போ தேவைப்படுது. அதையும் இந்த மாதிரி தனியாக செக்ரிகேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஷூ பாக்ஸஸ்ஸு, சின்ன சின்ன அட்டைப்பெட்டி, ஸ்டேஷ்னரி ஹோல்டர் அந்த மாதிரி எல்லாம் வச்சு இப்போ வந்து பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து ஸ்டேப்லர் எல்லாம் வைக்கிறேன். இது வந்து ஸ்டேப்லருக்குள்ளே போடுற பின்னு. பஞ்சிங் மிஷின் வைக்கிறேன். இங்கே வந்து செல்லோ டேப்பு, மாஸ்கிங் டேப்பு அந்த மாதிரி விதவிதமான டேப்பெல்லாம் வந்து இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறேன். கம்மு, ஃபெவிகால் ஐட்டம் எல்லாம் வந்து இந்த இடத்துல வைக்கிறேன்.
குழந்தைங்களோட பெயிண்டிங் கிட்டு, வாட்டர் கலர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறேன். பென்னு, பென்சில், ஸ்கேல், மார்க்கர் அதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஷ்னரி ஹோல்டரில் போட்டு வைக்கிறேன். குட்டி குட்டி ரப்பர், ஷார்ப்னர், பைண்டிங் கிளிப்ஸு அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் இந்த சின்ன பாக்ஸில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே தேடாமல் எடுத்துக்க முடியும். பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணி அடுக்கி இருக்கிறதால நம்ம ட்ரா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது எல்லாமே மெஸ்ஸியாக ஆகாது, நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த பெரிய கேபினட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து லாஃப்ட் ஸ்பேஸ் இருக்குது. ரேராக எடுக்கிற திங்ஸ் எல்லாம் அங்கே வைப்போம். இது வந்து புக் ஷெல்ஃபு. என்னோட புக்ஸு, என் ஹஸ்பண்டோட புக்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல அடுக்கியிருப்போம். கீழே வந்து இப்போ நம்ம பார்த்த ஸ்டேஷ்னரி ட்ராவும் மெடிசன் ட்ராவும் இருக்குது. இதுக்கு கீழே வந்து லாண்ட்ரி கேபினட் இருக்குது. அதோட டோரில் வந்து வென்டிலேஷனுக்காக இந்த மாதிரி ஃபிட்டிங் வந்து பொருத்தி இருக்கும். உள்ளே வந்து இந்த கேபினட்டுக்கு தகுந்த மாதிரி அளவில் லாண்ட்ரி பாஸ்கெட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அழுக்கு துணியெல்லாம் வந்து நாங்கள் இங்கே தான் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியுது. நீங்கள் யாராவது புதுசாக வீடு கட்டுறீங்க, இல்லை புதுசாக வீட்டுக்கு வுட் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு யூட்டிலிட்டி கேபினட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நான் இந்த மாதிரி கண்டென்ட் நிறையா க்ரியேட் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம குயின் பீ பாரடைஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.